ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வழியிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்கிறோம். நம்ம யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, திருவசனம் அது நீங்க தான் ஆண்டவரே. நீங்க தான் எங்களை தேடி வந்த தெய்வம். எங்களுக்காக உங்களுடைய ஜீவன் என்றும் பாராமல் உங்களுடைய ஜீவனையே கொடுத்தது. நீ வார்த்தையாக எங்கள் மத்தியிலே வந்து அசைவாடி கொண்டிருக்கிறேன். அதற்காக எங்களுக்குள் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றே உண்மை நாங்கள் பெற்றுக்கொள்ளாக இருப்பதை விட அன்றே உண்மை நாங்கள் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படுவதற்கு தெய்வமே ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் உதவி செய்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நன்றி செலுத்துகிறோம். அன்றே இந்த வசனங்களை கேட்கிறதால் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதில் சொல்லப்படுகிற காரியங்களின்படியே செய்யத்தக்கதாக நாங்கள் ஒப்புக் கொடுப்பதற்கு உதவி செய்யும். அப்படி நன்றி செலுத்துகிறோம். அன்றே பல தரங்களிலே இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களையும் கர்த்தராகிய தேவன் தாமே நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்களையும் ஆண்டவரே உமக்கு முன்பதாக ஆண்டவரே நீ பயிற்சி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி மறைந்து உண்மை நீங்கள் வெளிப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளோடு நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று சித்தம் பண்ணினோம் அதை தகப்பனை உடைய வாயிலை போட்டு அதை பேசத்தக்கதாக என் கிருபை செய்யும். நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் மிகுகிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென். ரைட். இதை நாங்கள் பாப்பமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்து இயேசு உனக்குள் இருக்கிறாரா, கிறிஸ்து இயேசு உனக்குள் இருக்கிறாரா என்றதான ஒரு கேள்வியோடு நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் ஆரம்பிக்கிறோம். சரி, கவனிங்க. இங்க யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்திலே நாங்கள் பார்த்தோம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு அப்படின்றது இல்லையா? அப்ப அதுக்கு முதலாவது வசனத்தை அல்லாமலும் அப்படின்ற வார்த்தைக்கு சரி, அந்த அல்லாமலும் என்ற வார்த்தை நாங்கள் பார்க்கிறப்ப அப்ப முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை அங்க சொல்லியிருக்கிறன்றதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் வாசிங்க. 21வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகையால் அப்படி நீங்க ஆகையால் அல்லாமல் பார்த்தோம். இப்ப ஆகையால் என்று பார்க்கிறோம். அப்புறம் ஆகையால் சொன்னா அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்கிறது இல்லையா? அப்ப 20வது வசனத்தை வாசிங்க. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நல்ல கவனிங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறோம். அவரை நாங்கள் தேடி அவரிடத்துல நாங்கள் போயிட்டு நிறைய காரியங்கள் நாங்கள் குறித்து ஜெபிக்கிறோம். அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் நாங்கள் கத்திரக்கு முன்னிலையில் ஏறெடுக்கிறோம். சில நேரம் சில காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வந்து சரி தாமதிக்குமாக இருந்தால், நாங்கள் கேட்கிற காரியங்கள் சில எங்களுக்கு தாமதிக்குமாக இருந்தால், சில எங்களுடைய கைகளுக்கு ஒரு கிடைக்காம இருக்குமாக இருந்தா நாங்கள் சில நேரம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சில தேவனுக்கு முதுகை காட்டிக்கிட்டு தெரியக்கூடிய ஜனங்களை போல நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் வந்து நாங்கள் காணப்பொருளாக இருப்போம். சரி, அதாவது மனுஷர்கிட்ட கோவப்படுற மாதிரியே சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க கடவுள்கிட்டையும் நாங்க என்ன பண்ணுவோம், சில கடவுள்கிட்டையும் நாங்க கோவப்படுற மனுஷர்களாக என்ன செஞ்சுட்டு இருக்கோம் இருப்போம் இல்லையா? இது உண்மையாக சரி. அப்ப நாங்க கோபப்படுகிறது மூலமாக தேவன் தம்முடைய நீதியை என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். அதாவது மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை என்ன செய்யாது, நடப்பிக்க மாட்டாதே அப்படின்ற. அப்ப நாங்க கோபப்படுகிறது அல்லது ஜெபத்தில் கூடி ஜெபிக்காம இருக்கிறது, தேவ சபையை நாங்க நாடாம இருக்கிறது, சாரி ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே, குடும்பத்தில் பிரச்சனையே, போராட்டமே, நாம எதிர்பார்க்குற காரியங்கள் ஒண்ணுமே இல்லையே, ஐயோ மட்டும் வீட்டில் ஒரு சில பேர் வந்து ஒரு சில ரசிக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் ரசிக்கப்படாம இருப்பாங்க, தொடர்ச்சி சர்ச்சைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, வசனத்தை கேட்கிறாங்க, இவங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே, எந்த ஒரு மாற்றமும் இல்லையே, சாரி இப்ப பார்த்தா நீங்க இப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மற்றவங்களும் கூட இடறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். சரி, இப்படி நாங்க பார்க்கறதை விட ஆண்டவர் எங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, சரி நாங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது. நாங்க சர்ச்சுக்கு போறது உண்மை, அதே மாதிரி சர்ச்சில் வசனத்தை கேட்கறதும் உண்மை. ஆனா வசனத்தை கேட்கிறோம், அந்த வசனத்தை நாங்க என்ன செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேட்கிறபடி நாங்க என்ன செய்யறது இல்லை, அதை செய்யறது இல்லை என்றதான ஒரு குற்றச்சாட்டு இங்க எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சரி, அப்போ வசனத்தை கேட்கிற நாங்க அதுபடி செய்வோமாக இருந்தால் நிச்சயம் பிழைச்சி போறதுக்கான வாய்ப்பு என்ன செய்யாது இருக்கா? சார் அதான் நீங்க என்னை அடிக்கடி உங்கள்கிட்ட காட்டுறது காரணம் அப்படின்னா, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். அது விசுவாசிக்கிற காரியத்தில் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சும்மா மங்கி வச்சுட்டு இருக்க மாட்டேன். நான் அதை செய்யாம விட மாட்டேன். இவ்வளவு பெரிய விஷயமா இல்லை, செய்வேன். எனக்கு முன்னால ஒருத்தர் இருக்கிறார், அவர் அதை செய்து முடிப்பார் என்ற அந்த விசுவாசத்துல உறுதியா நிக்கிறதுனால என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை செய்து முடிக்கணும்ன்ற ஒரு பிரயாசப்படுவேன்.
அதனுடைய வாழ்க்கை நான் ஒவ்வொரு நாளும் அதை நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னுடைய விசுவாசத்தை என்ன பண்ணிக்கிறார், வர்த்திக்க பண்றாரு சொல்லி. அப்ப நான் வசனத்தை கேட்கிறோம் சாரி, ஆனா அதுக்கு நாங்கள் என்ன செய்யறது இல்லை, செய்கிறது இல்லை. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் எங்களிடத்துல எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா சானே, அங்க 21வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவித அழுக்கையும். அப்ப முதலாவது தேவனுடைய சமூகத்தை நாடி இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில அவர் எங்களிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் சாரி, பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறோம். அப்ப பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா உடைகள்ல எங்களுடைய சரீர பிரகாரமான ரீதியில அவர்களுக்கு அதுகளை எதிர்பார்க்கல. எங்களுடைய உள்ளத்துல வந்து ஒரு பரிசுத்தத்தை கத்துற சில இடத்துல எதிர்பார்க்க உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். எல்லா வித அழுக்கையும் சானே. அடுத்தது என்ன சொல்றாரு வந்து, இரண்டாவது கொடிய துர்க்குணத்தையும். கொடிய துர்க்குணம் சில நேரம் வந்து சொன்னாரு துர்க்குணம் இருக்கும், அதுல கொடிய துர்க்குணம் இருக்கும். அப்ப இந்த ரெண்டு காரியத்தையும் நாங்க என்ன செய்யணுமா, ஒழித்து விட்டு அப்படின்ற வசனங்களுக்கு பிரயோகிக்கிறார் ஆண்டவர். நல்ல கவனி. அப்ப பரிசுத்த தெய்வத்தை நம்பி வருகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் மிக முக்கியமா இருக்கணும். பரிசுத்த தெய்வத்தை நாடி வருகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முதலாவது வாழ்க்கை பரிசுத்தம் இருக்க வேண்டும். இரண்டாவது கொடிய துர்க்குணம் அப்படின்னு என்னது, இந்த இப்ப நம்ம தேவ சபைக்கு வருகிறதுக்கு முன்பதாக எங்கிட்ட என்னென்ன விதமான காரியங்கள் உள்ளது இருந்துச்சோ சிந்தனைகள். இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க, நம்மளோடு இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற முதல் பையனை கொஞ்சம் பேர் வந்து உட்காந்துருப்போம் நாங்கள். இது இவங்கெல்லாம் நம்ம சமுதாயத்துக்குள்ள இருக்கிறவங்க. இவங்களுடைய சில பழக்க வழக்கங்கள், பேச்சுவார்த்தைகள், இவங்க இடத்துல நாம போயிட்டு சில நாங்கள் பேசின காரியங்கள், கேட்ட காரியங்கள் மத்தியில் இவங்களுக்கு கூட நமக்கு சில காரியங்கள் நம்முடைய மனதை நோக்கக்கூடிய மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம் சில நேரங்கள். நல்லா கவனிங்க. அப்படி பண்ணுறதா எல்லாத்தையும் கொண்டு உணர்ந்து வச்சிருக்கிறார். அப்ப இந்த நிலையில இருக்கக்கூடிய இடத்துல சதானே தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது நம்ம எப்படி பார்ப்போம்னா, அவங்க சமுதாயத்தில் இருக்கும்போது எப்படி இருந்தாங்களோ தானே அதே மாதிரியான எண்ணத்தோட தான் தேவ சபைக்குள்ள வந்திருக்கிற வேலையில நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க நோக்கி பார்ப்போம் மோசமான மனுஷன் அப்படின்னு இதுக்குள்ளேயே நாங்கள் ஒதுங்கி இருக்கிறதுக்கு என்ன செஞ்சிட்டு இருப்போம், செயல்படுவோம். நல்லா கவனிங்க. அப்ப இதுக்குள்ள வந்ததுக்கு பிறகு இது தேவ நிலத்தில் இருக்கிற அவருடைய சபை இங்க வந்ததுக்கு பிறகு நாங்க அந்த மாதிரியான சிந்தனைகள் எதுவுமே நாங்க என்ன செய்யக்கூடாது வாழ்க்கையில வச்சுக்கூடாது. ஏன்னா இங்க வந்ததுக்கு பிறகு நாங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, தேவ சபையில தேவ நிலத்தில் இருக்கிறார், அவருடைய சபைக்கு தலையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இயேசு கிறிஸ்துடைய சரீரமாயும் அவருடைய அவயவங்களாகி நாங்க இருக்கிற அப்படின்னால இதுக்குள்ள வந்ததுக்கு பிறகு எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இவங்க கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள், கிறிஸ்துவுக்குள் சகோதரிகள் என்ற ஒரு நிலைப்பாட்டை நம்ம என்ன செய்ய எல்லாரையும் நம்ம பார்க்க வேண்டும். இங்க வந்ததுக்கு பிறகும் அந்த மாதிரியான கெட்ட குணங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, நாங்க இதுக்குள்ள இருக்கக்கூடாது. சாரி, சிலர் பாருங்க, சிலர் வந்து இதுக்குள்ள வந்தது சில சபைக்குள்ள வந்தோன்னா சில பேர் வந்து இந்த சில இடங்கள்ல இருக்குது இந்தியாவில் நினைக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் வந்து அங்க சபைக்குள்ளையும் ஜாதி என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வச்சுக்கிறாங்க. இதுக்குள்ள ஜாதி இல்லை, ஏழை இல்லை, பணக்காரர்கள் இல்லை, உயர்வில்லை, தாழ்வில்லை, எதுவுமே இங்கே கிடையாது. இங்கெல்லாம் ஒரே தேவனுடைய சரீரமாயும் அவருடைய அவயவங்களாயும் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், நாங்கள் வந்து அப்ப சரீரத்தில் சேர்ந்திருக்கிற அவயங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்று உதவி செய்யும், ஒன்றுக்கு என்ன செய்யும், உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். நல்லா கவனிங்க. கண்ணில் ஏதாவது தூசி விழுந்துருச்சுன்னு சொன்னா உடனே அடுத்தவன் கையை எதிர்பார்க்க என்ன செய்யும், உடனடியாக அந்த கை என்ன செய்யும், நம்மளோட கை உடனே என்ன செஞ்சு போயிட்டு டக்குனு கண்ணை போட்டு ஒரு தேய்ச்சி விட்டு இல்லையா, அப்படி யோசிங்க. இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. அப்ப சபைக்குள்ள வந்து அந்த சபை ஏன் தேவன் அப்படி ஒரு இணைப்புக்குள்ள வச்சுக்கிறோம் அப்படின்னா, சாரி இந்த கால் பெருவரில் போயிட்டு இடிபட்டுச்சுன்னு சொன்னா ஏன்னா இடிப்பட்ட உடனே என்ன செய்யும், கண்ணு என்ன செஞ்சிடும், கலங்கி. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பாடலை வச்சிருக்கிறோம். இப்ப இங்க சபை வேலைகள் இங்க காலையில பண்ணா அது நான் மட்டும்தான் பண்ணணும், இங்க மற்றவங்க யாருக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்ப இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நினைச்சிட்டு இருக்குது. இங்க வந்து நிறைய ஆளுக்கு இருக்கு. இங்க வந்து என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா என்னது இந்த கொடிய துர்குணம் இருக்குது. ஆளுமையினால தான் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேவனுடைய சபையில வந்து அந்த சரத்தோடு கூட இணைஞ்சிருக்கிற அவயவங்களாக ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டேங்குது, நடைமுறையில வர மாட்டேங்குது. சரி, அப்ப இதெல்லாம் இணைஞ்சிருக்குமாக இருந்தா டக்குனாடியே ஒரு காலில் கல் இடிச்சுட்டா உடனே கண்ணு கலைங்க. அப்ப எல்லாம் சேர்ந்து இருக்குது. சரி, ஊழியக்காரருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை டக்கு நாங்கெல்லாம் என்னன்னு கேட்டு விசாரிச்சு நிக்கணுன்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பாடல் வந்து சபைக்குள்ள என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இங்கே நாங்கள் பார்க்கறதுக்கு முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே எல்லாம் வெவ்வேறு விதமான சிந்தனைகள் எல்லோட வந்து உட்கார்ந்துருக்குது. அப்ப வெளியில எப்படி இந்த கெட்ட குணங்கள் இருக்குதோ, சரி அப்படி இருப்பானோன்னு சொல்லி யோசிச்சுட்டு வெளியே உட்கார்ந்துருக்கிறாங்க. அதே மாதிரியான சிந்தனையோட தேவ சமூகத்திலே வந்து உட்கார்ந்துருக்கிறது.
அப்ப இங்க தேவசூதர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இங்கேயும் அதே குணம் வேலை செய்யற நேரம் நல்ல கவனிங்க சதானே, அங்க வந்து உங்களுடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு இல்லாம போயிடுது. ஆத்மாவுக்கு ரட்சிப்பு வந்தாதான் நீங்க தேவனுடைய சபையில வந்து அவருடைய தலையோடு கூட இணைக்கப்பட்ட சரீரமாகவும் அவயவங்களாயும் வேலை செய்ய இருப்பீங்க. அப்ப ரட்சிப்பு வர வேணும். எப்படி ரட்சிப்பு வரணும்? அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில், அப்ப உள்ளத்துல நாட்டப்பட்டதாக உள்ளத்தை தேவனுடைய சதானே அருமையான நிலமாக கத்திருக்கிறாங்க. என்ன செய்ய வேணுங்க? ஒப்புவிக்க வேண்டும். நாட்டப்படுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒரு நல்ல நிலமாக வாழ்க்கை மாற்றணும். ஒரு நிலத்தை பயிரிடுகிற பொழுது ஒரு விவசாயம் என்ன செய்வோம்? அந்த நிலத்தை நல்ல பொருளை கொத்தி அதுல பில்லுகள், வேர்கள், சாரி கல், இன்னும் இருக்கிறதான புழுக்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி அந்த ஒரு நிலத்தை சரியான விதத்தில் பண்படுத்தி அதுக்கு பிறகுதான் அதில் கொண்டு போய் ஒரு விதையை என்ன செய்வோம் வந்து போடுவோம். அப்ப இங்க வந்து உட்கார்ந்து நாங்க தேவனை நோக்கி பார்ப்பதற்கு நாங்க எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புவிக்க வேணுமாக இருந்தா முதலாவது என்னை ஒரு நல்ல நிலமாக கத்திற்கு நான் என்ன செய்ய வேணும்? நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப நிலம் பண்படுத்தப்பட வேணும். அது நல்ல முறையில பண்படுத்த வேண்டும். இருக்கிற எல்லாம் தூக்கி எறியப்பட வேண்டும். கல்லிலிருந்து, வேரிலிருந்து, குப்பையிலிருந்து சகலமும் தூக்கி என்ன செய்யப்பட வேண்டும்? எரியப்பட வேண்டும். சில புழுக்கள், மோசமான புழுக்கள் இருக்கும், அதெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டிய நிலம். அதான் ஆண்டு சொல்ற வந்து உன்னுடைய இருதயத்துல அழுக்கை எடுத்து போட்டு துர்க்குணத்தை ஒழித்து விட்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த ரெண்டு விஷயத்தை நீ ஒழித்து விட்டுட்டு உன் உள்ளத்துல நாட்டப்பட்டதாயும் சாரி அப்ப உள்ளத்துல நாட்டப்பட வேண்டும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன நாட்டப்படணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் என்ன செய்யப்பட வேண்டும்? நாட்டப்பட வேண்டும். அப்ப அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் நாட்டப்பட்டால் தான் என்னுடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு என்ன செய்யும்? கிடைக்கும். சாமி, ஆத்மாவுக்கு ரட்சிப்பு கிடைச்சிருச்சுன்னா தான் நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இணைஞ்சிருக்கிறேன். சாமி, அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் நாங்க எல்லாம் ஒண்ணு, எல்லாம் ஒரே சகோதர சகோதரிகள். அப்ப என்னுடைய நல்லா வச்சுக்கிறாங்க, எல்லாம் குடும்பம் வந்துருக்கிறோம் இல்லையா? என் குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒருத்தருக்கு பிரச்சனை விட்டுருவோமா? அப்ப ஏன் சபையில மட்டும் தள்ளி நிற்கிறோம்? சபையில் இருக்கிற பிரச்சனைகள் ஒரு தள்ளி நிற்கிறதுக்காக என்ன கூட எட்டி கூட பார்க்க மாட்டோமே, ஒரு விஷயத்துல கூட ஒரு உத்தரவு செய்ய மாட்டேங்கிறோமே. அப்படின்னா ஏன் அப்படின்னா உள்ளம் அழுக்கு நிறைந்ததாக என்ன செய்யப்படுகிறது இருக்கிறது. சாரி, அது மட்டும் இல்லாம அந்த அழுக்கு என்னத்தை வெளிப்படுகிறது அப்படின்னா, அழுக்கு எந்த அளவு இருக்குதோ அது துர்குணத்தை காட்டுகிறது. அதாவது என்ன அர்த்தம் பண்ண நல்லா கவனிங்க. அழுக்கு எவ்வளவு இருக்குதோ அங்க ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துக்கீங்க, அது நாற்றம் எடுக்கிறது நீங்க பார்க்கலாம். என்ன செய்யாது? என்னத்தை வெளிப்படுத்தும்? அதுல இருந்து நாற்றத்தை வெளிப்படுத்தும். அது ஒரு மோசகரமான ஒரு மனத்தை வெளியே கொண்டு வரும். அது துர்க்குணம். அப்ப அதை வெளியே கொண்டு வரது மனம் தான் எப்படிப்படுத்தும்? அவங்களுடைய செயல்கள் மோசமா இருக்கும். என்னன்னு கூட பார்க்கும்போது ஒதுங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி எல்லா விஷயம் பார்த்துட்டு இருப்பாங்க. சாரி, நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்ப அப்படி எங்களுக்கு தெரியும் அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான குணாதிசயம் என்ன செஞ்சுட்டு இருக்குதுன்றதை எங்களால கலப்பாங்க. வேத வசனத்தை கொண்டு தேவனுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களால் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்வதற்கு கத்திரங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நாங்க எங்களை எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ல வந்து உங்களை ரட்சிக்க, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறதான வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது ஏன் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்கன்னு சொன்னா, மத்திய புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல மத்தேயு 29 வசனத்திற்கு வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நல்ல கவனிங்க. ஏன் ஆண்டவர் அதை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்க சொல்றாரு? அவரை குறித்து பேசுறாரு இல்லையா? எப்படி பேசுறாரு? நான் சாந்தமும் அடுத்தது மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் சொல்றது வாழ்க்கை சொல்றாரு இல்லையா? உலக ரட்சகர் யோசிச்சு பாருங்க. வானத்தையும் பூமியையும் படைத்தவர், சர்வவல்லம் உள்ள தெய்வம். அவர் வந்து என்ன செய்யறார் அப்படின்னா, எங்களுக்குள்ள சாந்தமா இருக்கிறார். எங்களுக்குள்ள வந்து இருக்கிறவர் வந்து இருக்கிறாரு சாந்தமா. அவர் சும்மா சரி பொங்கிட்டா நிலைமை என்ன ஆகிறது? அப்ப அவருக்கு நம்ம கோபம் மூட்டலாமா? அவர் மனத்தாழ்மையா இருக்கிறார். அப்ப அவரே மனத்தாழ்மையா இருக்கிறாருன்னா நம்ம கிட்ட என்னென்ன இருக்குது யோசிச்சு பாருங்க. சபை மக்கள் கிட்ட என்னென்ன இருக்குது? சாரி, நான் அப்படித்தான் இருப்பேன். சில நேரங்கள்ல சில பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, இல்லாட்டி குடும்பஸ்தர்களுக்கு நாங்க வந்து இங்கிருந்து வேதத்துல இருந்து சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் கர்த்தர். இதை செய்யாதீங்க அப்படிம்பாரு. அது எதுக்காக சொல்லுவார் அப்படின்னா, உன்னுடைய பாதுகாப்புக்காக, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் கர்த்தர் சொல்லுவார். நல்ல கவனிங்க. சரி, இப்ப இன்றைக்கு எங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப இந்த நம்முடைய பிள்ளைகள் வந்து உலகத்தில் இருக்கிறதான பிள்ளைகள் வந்து உடுத்தி தெரியல சில உறுப்புகளை பார்க்கும்பொழுது நிறைய வாலிபவர்கள் வந்து விழுகிறதுக்கான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்கள அந்த அப்படிப்பட்டவங்களை பார்த்து இச்சித்து பலாத்காரம் பண்ணி தூக்கிக்கிட்டு போய் கற்பழிக்கிறதான காரியங்கள் இன்னைக்கு உலகத்தில் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு பிள்ளைக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்துக்குது சதானே,
5 பேர் 10 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளையோட வாழ்க்கை நினைஞ்சிட்டான். சரி கருத்து குடிச்சு பொண்ணே போட்டான். ஆகவே நீங்க கத்தோலிக்க பிள்ளைகள் நீங்க என்ன செய்யும் அப்படின்னா, மற்றவர்களுக்கு வந்து எந்த விதத்திலும் உணர்ச்சி ஊட்டத்தக்கதான ரீதியை நடைமுறைப்படுத்தி உங்க வாழ்க்கையை இணைஞ்சிடாதீங்க, வாங்குறாதீங்க. சரி, நீங்க பாப்பீங்க இல்லையா இஸ்லாமியர்கள் எல்லாம், இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் உடுத்திட்டு தெரியும், உடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி உடுத்தி தெரியும். அது முகம் கூட வெளியே என்ன செய்யாது, தெரியாது, ஃபுல்லாவே மூடி வச்சிருக்கும், கண்ணு மட்டும் தான் வெளியே தெரியும், தெரியுற அளவுக்கு இருப்பாங்க. அப்படிலாம் கத்திரங்களுக்கு இதை போட்டு கட்டுப்பாடு விதிச்சவங்க என்ன செய்யல, இல்லை விதிக்க என்ன, அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. நம்முடைய பிள்ளைகளுக்கான என்ன சொல்ல விரும்புற அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைக்கிற மாதிரி உலகம் இல்லை, இது நீ நம்புறதான உலகம் இல்லை. நீ நம்பிட்டு இருப்ப, எல்லாரும் எடுத்ததெல்லாம் பால் நம்ம நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கலாம். ஒருவேளை நமக்கு எதிராக எப்படியான திட்டங்கள் தீட்டப்படுகிறது எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த உலகத்துல படையர்கள் காமுகர்கள் எல்லாம் நிறைஞ்சு போயிருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் போதை வசதி செய்யப்பட்டிருக்கிறாங்க, நிரம்பி இருக்கிறாங்க. அவங்க அதெல்லாம் பயன்படுத்தின உடனே அவங்களுக்கு நல்லது கெட்டது எதுவுமே எல்லாம் செய்யாது, தெரியாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்த உடனே ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை பண்றதுக்கு முயற்சி செய்வாங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க தாங்களே எப்படி பண்ணி பாதுகாப்பை இணைஞ்சு வச்சுக்கணும், பாதுகாப்பை வச்சுக்கணும் அவங்க வாழ்க்கையில. அப்ப பாதுகாப்பை வச்சுக்கணும், கொடுக்கப்பட்ட வசனத்துக்கு பிரகாரமாக அவருடைய உடை நடை அவருடைய எல்லா அலங்காரங்களும் என்ன செய்யப்பட வேண்டும், இருக்க வேண்டும். யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப நாம ஒருத்தரை விலத்தள்ளக்கூடிய அளவுக்கு, ஒருத்தரை கொலகாரனாக சாரி ஒருத்தர் மிகப்பெரிய பாவியாக தள்ளி விடுற வேலையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, செய்யப்படக்கூடாது. அப்ப பிள்ளைகள் அதையும் செய்யக்கூடாது. தங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணிக்கிறோம், ஏற்படுத்திக் கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி கர்த்தர் சில புத்திமதிகளை எல்லாம் ஆண்டவர் சொல்லுவார். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சொல்லிட்டு போறோம் அப்படின்னு உதாசீனப்படுத்துகிறது. அப்ப உதாசீனப்படுத்துகிறதான இந்த மாதிரியான துர்குணங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் அது என்ன செஞ்சிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையை தானே நாசப்படுத்தி விட்டுரும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல பாத்தீங்கன்னா, அவர் எங்களுக்குள்ள சாந்தமாக இருக்கிறார். அப்ப அவரை நானும் சாந்தத்தோடு என்ன செஞ்சுக்கிறேன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் இல்லையா. நல்லா கவனி. அப்ப அதுக்கு ஒரு சில உதாரணங்களை கர்த்தர் பேசுகிறார். இந்த கீழே பாத்தீங்கன்னா யாக்கோபு அந்த உதாரணங்களை பேசுகிறார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் பைத்தியக்காரர்கள், இந்த பைத்தியமா இருக்கக்கூடிய பைத்தியக்காரர்கள் எத்தனை பேருக்கு தெரியும், கைவில் காட்டுங்க பைத்தியக்காரர்கள். அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், பைத்தியக்கார குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் சொல்ல சொல்லுங்க. இப்ப எப்படி இருக்கும் பைத்தியக்காரர்கள் குணாதிசயம் எப்படி இருக்கும், ஒண்ணுமே அறியாது ஒண்ணுமே தெரியாது இல்லையா, செஞ்சுட்டு போவாங்க. வேற யாருக்காவது தெரியும் பைத்தியக்காரனை பத்தி, பைத்தியக்காரர்களுடைய குணாதிசயங்கள் நீங்க சொல்லலாம், சொல்லுங்க. சுயபுத்தி இல்லாம செயல்படுவாங்க இல்லையா. அதாவது இப்போ அவங்க குறித்து அவங்க பார்க்குற பொழுது அவங்க தங்களை குறித்த சிந்தனையே இல்லை அவங்களுடைய வாழ்க்கை இல்லையா. அவங்க அப்படிதான் போயிட்டு இருப்பாங்க. அவங்க குளிப்பாங்களா, குளிக்க மாட்டாங்க லேசில் இல்லையா. அவங்களுடைய என்ன பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய பைப் லைன் கொடுத்தோம், அந்த பைப் லைனில் தண்ணி சும்மா போசா அதில் அவங்களை விடுவாங்க, பிடித்த தண்ணியை தண்ணி விட்டுருவாங்க. அப்படி இருக்கும் அந்த இது பயங்கரமாக அந்த அதை குளிக்க மாட்டாங்க. அவங்க தங்களை குறித்து எந்த விதமான சிந்தனையுமே இல்லாமல் இருப்பாங்க. யாக்கோபு சொல்லும் பொழுது வேடிக்கையாக பேசுகிறார், நம்மளோட பேசும்பொழுது இத்தனை தலைமைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், சபைக்கு வருகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். சரி, கேட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றத பாருங்க. எவ்வளவு அழகான முறையில கர்த்தர் வந்து யாக்கோபுல பேசுறாரு. நீங்க வாசிங்க 23 வசனத்தை வாசிங்க. என்னத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடிகளை தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். என்னத்தினால் ஒருவன் திருவசனத்தை கேட்கிறான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது. வசனத்தை கேட்கிறோம், யாருமே கேட்காம இல்லை, எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். சரிதானே, கேட்டுட்டு இருக்கிறோம். அதை கேட்டும் அதன்படி செய்வதற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புவிக்காம இருப்பேன் நான் இருந்தா சரி. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையில வந்து ஒரு உதாரணப்படுத்துகிற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதன்படி செய்யாம இருக்கிற அப்படின்னா நான் பைத்தியக்கார ஒரு மனுஷன். நான் யார் வந்து நான் பைத்தியக்கார மனுஷன். உணர்வு இல்லாத, தன்னை குறித்து எந்த விதமான காரியமும் இல்லாத ஒரு சுய என்ன சொல்றது வந்து சுய புத்தினா இல்லாம போய் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை போகல. ஒரு மனுஷன் வாழ்க்கை என்ன தெரியுமா, அடிக்கடி தன் முகத்தை எதுல பாக்குறானா, கண்ணாடியில பாக்குற ஒரு மனுஷனுக்கு ஒப்புறது. கண்ணாடியில அடிக்கடி முகத்தை பாக்குற ஒரு மனுஷனுக்கு ஒப்புறது. என்ன காரணம் சொல்றது பாத்தீங்கன்னா, கண்ணாடி என்றது எதற்காக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போய் கண்ணாடி காலையில் எடுத்து பாக்குறோம் இல்லையா. கண்ணில எல்லாம் தூங்கி நிறுத்தி அப்படியே அந்த கண்ணாடி பொங்கி போயிருக்குதா அப்படி இருந்தா என்ன செய்வீங்க, பேசுங்க என்ன செய்வோம், முன்னாடியாக தொடப்பீங்க, கழுவுவீங்க. சரி, தலையெல்லாம் பிசுமா அல்லங்கோலமா பிசுமா இருக்கும், காக்கெல்லாம் உங்களுக்கு இருந்து அப்பதான் எல்லாம் பறந்து போயிருக்குமா, அப்படி கலப்புல இங்கே நிற்கும் இப்படி. அப்ப என்ன செய்வீங்க, பார்த்துட்டு என்ன செய்வீங்க, உடனே தலையை அலங்கரிப்பீங்க. சரி, இல்லை சில நேரத்தில் முகத்தில் வேற ஏதாவது
இல்லையா? நைட்ல பள்ளி ஓடும், கரப்பத்தான் ஓடும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன செய்ய நடந்திருந்தா உடனே என்ன செய்ய உடனடி அந்த மொத்த என்ன செஞ்சிருக்கு, என்ன செய்ய பார்ப்பீங்க? வேதத்தை சீர்படுத்துறதுக்கு முயற்சி செய்வீங்க. உண்மைதானே? ஆமா. அதே மாதிரி என்னோட உடைகளை பார்த்து இப்படி நல்லா உடுத்திருக்கிறேன், நான் என்னமா இருக்கிறேன் அப்படிங்கிறத பத்தி போய் பார்ப்பீங்க. அப்ப கண்ணாடியில தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய முகத்தை பார்த்தும் அடே ஒரு தலை அலங்கோலமா இருக்கிறா, உன் கண்ணில் எல்லாம் தப்பா எல்லாம் பொங்கி வடிஞ்சு போய் கிடக்குது, அசிங்கமா இருக்கிற, சரிதானே? வாயெல்லாம் வாணியெல்லாம் வடிஞ்சு ஒரு மாதிரியா கிடக்குற அப்படின்றத கண்ணாடி காட்டுது. ஆனா மாற்றம் செய்யறதுக்கு எந்த விதத்திலையும் நான் என்ன செய்ய மாட்டேங்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் முயற்சி செய்ய மாட்டேங்கிறேன். நல்லா கவனிங்க நீங்க இந்த விஷயத்தை. யாக்கோபு என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் இது பெல அப்படின்னு சொல்லி காட்டுது, இது செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு எச்சரிக்குது. சரியா? செய்யக்கூடாதுன்னு எச்சரிச்சு உங்களுக்கு புத்தி சொல்லுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுமாக இருந்தா நீங்க முதல் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அழுக நீக்கி போடணும்னு சொல்லுது. சரி, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருந்து அவர் உங்களுடைய ஆத்மாவை ரட்சித்து நடத்தணுமாக இருந்தா சரி, நீங்க என்ன செய்ய, எல்லா கொடிய துர்குணத்தையும் நீங்க என்ன செய்யணும், உங்களை விட்டு நீங்க நீக்கி விடணும் அப்படிங்கிறாங்க. அப்ப கண்ணாடி என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை காட்டி கொடுக்குது. நீங்க நீ பாக்குறன்னா இப்படி ஒரு இச்சையோட பாத்தீங்கன்னா நீ என்ன பண்ற, நீ என்ன அந்த பொம்பளை நீ இச்சையோட பாக்குற, நீ அந்த பெண்ணை என்னத்துக்கு இச்சையோட பார்த்த, அப்படி இச்சோட எதுக்கு பாக்குற அப்படின்னா, இது இச்சோட பார்த்தாலே அவளுக்கு விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொல்லி உனக்கு கண்ணாடி என்ன செய்து உன்னை காட்டுது. வேதத்தை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு நம்முடைய யாக்கோபு? எப்படி காட்டுறாரு வந்து கண்ணாடியாக காட்டுகிறார். கண்ணாடி காட்டுது, நீ தேவையில்லாத இடத்துல போயிட்டு காட்சிட்டு உட்காந்துக்கிற, உனக்கு என்ன வேலை அப்படின்னு கர்த்தருடைய வசனங்களை காட்டுது. ஞாயிற்றுக்கிழமை எங்க நிக்கிற, வேதத்தை நிக்கிறியா? எங்க நிக்கிற நீ? எங்க நிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை நாள் தேவனுடைய சபையில என்ன செய்யணும்? நீ கூடி வர வேண்டிய நீ எங்க நிக்கிற? கர்த்தர் அடிக்கடி கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக காட்டிக்கிட்டே இருப்பார். இப்ப நல்லா கவனிங்க சாரே, நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஆண்டுடைய வசனம் எங்களுக்கு சுட்டி காட்டி கொடு. நீ ஏன் கஷ்டப்பட்டு இருக்கிற, ஏன் கடன் பிரச்சனை இருக்கிற, சரிதானே? ஏன் உடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்கிற, ஏன் உன் வீட்டுல அமைதி இல்லை, ஏன் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஏன் உன் பிள்ளைங்களை கீழ்படிய மாட்டேங்குது, என்ன நடக்குது, ஏன் உன் மனுஷன் உனக்கு கீழ்படிய மாட்டேங்குது, சார் ஏன் உன் கடன் உள்ள அன்பு கூற மாட்டேங்கிறான், இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கெல்லாம் கர்த்தருடைய வசனம் அடிக்கடி எங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறது. உன் வாழ்க்கையில ஜெபம் இல்லை, நீ வேதத்தை வாசிக்கிற, அது எப்படி வேதத்தை வாசிக்கிற அப்படின்னா, அது ஒரு நாவலை போல வாசிக்கிற, அது ஒரு இலக்கிய புத்தகத்தை போல என்ன செஞ்சிருக்கிற, வாசித்து முதலிடம் கொடுத்து வச்சிருக்கிற. இது இலக்கிய புத்தகமோ இல்லை நாவலோ கிடையவே கிடையாது. இது சரி, இதனுடைய வாழ்க்கையை சரி செய்கிற புத்தகம். உன் வாழ்க்கையை சரி செய்கிறது. அதை நீ உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்கிறதுன்னு நீ யோசிக்காம என்ன பண்ற அப்படின்னா, அதை சும்மா சாதாரண ஒரு விஷயத்தை வச்சுட்டு பார்த்துட்டு பாத்துக்க. நம்ம மதிப்பு கொடுக்குற வேதத்துக்கு, அதனால ஒரு பொக்கிஷமா வச்சு பாதுகாக்கிற, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அது நீ பொக்கிஷமா வச்சு பாதுகாக்கக்கூடிய புத்தகம் கிடையாது. சரி, அடிக்கடி நீ உன்னை பார்க்கறத எதிர பார்க்கணும் அப்படின்னா, நீ வேதத்துல உன்னைய நீ பார்க்கணும் அப்படிங்கிற ஆண்டு. சரி, அப்படி பார்த்தீங்கன்னா தான் உனக்கு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப அடிக்கடி காட்டுறாரு இல்லையா ஆண்டவர், உனக்கு வேதம் குறைவு தான். கடந்த வாரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எங்கேயோ தூரத்திலிருந்து என்னையுமே ஆறுதல் படுத்துற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, இந்த இடத்துக்கு என்ன ஆண்டு வந்து ஊழியக்காரர்கள் அனுப்பி வச்சா. எனக்கு இருதயம் கலங்கி போயிருந்தது. உங்களுக்கு 40 வச்சுட்டு எனக்கு இருதயம் என்ன செஞ்சிருச்சு அன்னைக்கு நாள்ல கலங்கி இருந்து. கர்த்தர் என்ன செஞ்சாரு அந்த நாள்ல தேற்றினா. அவர் வந்து என்னதை காண்பிச்சார், உங்கள்ட்ட என்ன இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன காண்பிச்சார், உங்க வாழ்க்கை என்ன இல்லை, ஜெபம் இல்லை. சார் ஜெபம் இல்லை அப்படின்னா கர்த்தர் அதை எங்களுக்கு காண்பிக்கிறார் இல்லையா? அடே காண்பிச்சு சார் நீ என்ன பண்ற அப்படின்னா, அடிக்கடி வந்து முகத்தை கண்ணாடியில பாக்குற, ஆனா நீ என்ன செய்ய மாட்டேற, உன் முகத்தை சீர் செய்வதற்கு முயற்சி செய்ய மாட்டேங்கிற. அடிக்கடி பாக்குற, பார்த்துட்டு பேசாம போயிட்டு நினைச்சிட்டு இருக்க. அப்படி யார் நீ? ஒரு பைத்தியக்காரன். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ சுய நினைவை இழந்த ஒரு மனிதன். சுய நினைவை இழந்த ஒரு மனுஷன் தான் அப்படி இருப்பான். தன்னை குறித்து எந்த ஒரு அக்கறை இருக்கா பாருங்க. எல்லாம் இருப்பாங்க, முட்டியெல்லாம் அப்படி அலங்கலம் போயிட்டு அப்படியே அந்த கட்டி ஊத்தையில உறைஞ்சு போய் நிற்கும் இதெல்லாம். சாரி, ஏன்னா உள்ளிக்கவே மாட்டோம் சார், கைகாலம் அப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். இதை பார்த்தா உடுப்பு நம்ம நல்ல உடுப்பு கொடுத்து விட்டாலும் திருப்பி அவன் என்ன செஞ்சுட்டு இருப்பான், அதே மாதிரி செயல்பட்டு கொண்டிருப்பான். சார் இப்போ பைத்தியம். இப்போ நல்ல கவனிங்க. அப்ப நம்மளை எப்படி கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கும்படியாக சொல்லுகிறார். இங்க யாக்கோபு நம்மளுக்கு எப்படி இதை காண்பி, அடிக்கடி பார்த்து உணர்வு இல்லாமல் சொல்லிட்டு இருக்கிற. கண்ணாடி எதுக்குள்ள பாக்குறீங்க? கண்ணாடி பார்த்தா என்ன செய்யணும் அப்படின்னா,
அந்த கண்ணாடி பார்க்கும் பொழுது உன்னுடைய உருவத்துல என்னெல்லாம் மாற்றம் செய்ய வேண்டி இருக்கிறதோ அதையெல்லாம் நீ மாற்றம் செய்ய வேண்டும். மாற்றம் செய்வதற்காக தான் நீ கண்ணாடி பார்க்க வேண்டும். மாற்றம் செய்யாத ஒருத்த கண்ணாடி எதுக்கு பார்க்கணும் அவசியம் இல்லை. மிக தெளிவாக அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். கண்ணாடியில பாக்குறவன் என்ன செய்வான் அப்படின்னா முதல்ல பார்த்தோம் சரி செஞ்சுட்டு போயிடுவான். அதுக்கு பிறகு அவன் அந்த கண்ணாடியை விட்டுட்டு போனதுக்கு பிறகு சாரி ரெண்டு முகம் இப்படி இருந்துச்சு இது எல்லாத்தையும் இணைஞ்சிருவான். அப்படியே இணைஞ்சிருவான். அவன் மறந்து அது மறக்கிறவன் யார் அப்படின்னா தன்னை மறந்ததான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னா அவன் தன்னுடைய எல்லா ஞானத்தையும் எல்லா புத்தி மறந்து திரிகிற ஒரு மனுஷனாக இணைஞ்சிட்டு தெரியுமா சார். அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேணுமாக இருந்தா நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்ம கிட்ட இருக்கிற அழுக்க நம்ம போக்க வேணும். அப்ப ஏன் அழுக்க போக்கணும் அப்படின்னா பரிசுத்த தெய்வத்துக்கிட்ட வருகிற பொழுது நான் பரிசுத்த இருதயம் உள்ளவனாக தேவ சமூகத்தில் என்ன செய்வேன், நான் வரவேன். சரி, அந்த பரிசுத்த சபை கூடி வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஒரே தேவன், அவருடைய சரீரம், அவருடைய அவயவங்கள் அப்படின்னா நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னா இங்க யாருக்காவது ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து பதறக்கூடிய ஒரு பதர்ச்சி உள்ள ஒரு இருக்கிற ஒரு வாழ்க்கை என்ன செய்ய வேணும், இருக்க வேணும். எப்படி காலில் கல் இடிச்சு கண்ணு கலங்குதோ உடனடியாக டக்குன்னு குடிஞ்சு கை போயிட்டு அந்த காலை பிடிச்சி இறுக்கி பிடிக்குதோ சரிதான், டக்குனு உடனே இணைஞ்சிருவோம். உடனே கீழே குடிஞ்சு அந்த காலை பிடிச்சி இணைஞ்சிடும், பிடிச்சி மழை கடிக்கும், மழை அப்படியே அமைக்கி பிடிச்சிடும். அப்படி அப்போ இந்த கை காலெல்லாம் அத்தத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. சார் நல்லா யோசிச்சு பாருங்க சார். நீங்களா டொய்லெட்டுக்கு போனதுக்கு பிறகு சார் இந்த கை சொல்லுது இல்லை நான் கழுவ மாட்டேன், இந்த கையில் என்ன செய்யணும், ஐயா அதுக்கு யாராவது என்ன ஒட்டி நான் என்ன செய்ய மாட்டேன், கழுவ மாட்டேன்னா என்ன நிலைமை அவங்க கொஞ்சம் வச்சு பாருங்க சார். இப்படித்தான் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற மக்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்குது. இனி நான் செய்ய மாட்டேன், நான் கழுவ மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்குது. தன்னைத்தானே அது என்ன பண்ணி பாண்டாக்கி கொண்டு தன்னைத்தானே நாட்டு முடிச்ச ஒரு வாழ்க்கை கிட்டராக என்ன தெரியுது, வழிநடத்தி கொண்டு திரிகிறது, பயங்கரமாக இருக்கிறது பார்க்கறதுக்கு. நம்ம யோசிக்கிறோம் இல்லை, கழுவு 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 அப்படின்னா ஏன் கழுவு, நீ செய்யக்கூடிய வேலைகள் மிகப்பெரிய முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கிற வந்து சார் என்ன செஞ்சுட்டு இருக்க, நீ நாராம பாதுகாக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வேலை நீ நினைஞ்சிட்டு இருக்க, செஞ்சுட்டு இருக்கு. அதுக்காக உனக்கு கிடைக்க போறது என்னது, உன் விரலுக்கு மோதிரம் கிடைக்க போகுது. எந்த விரலுக்கு மோதிரம் போடுவாங்க, இதுக்கா இந்த கைக்கா போடுவாங்க மோதிரம், பேசுற வாய்ப்பு எந்த வேலை போடுவாங்க, மோதிரம் போடுவாங்க, இந்த கையில போடுவாங்க இல்லையா. எப்படின்னா நீ இல்லைன்னா நான் நாரி போயிடுவேன், நீ இல்லைன்னா நினைஞ்சிருவேன், நானே நாரி போயிடுவேன்னு சொல்லி அந்த கைக்கு மோதிரத்தை போட்டு கனப்படுத்துகிற ஒரு காரியத்தை இணைஞ்சிட்டு இருக்கான் மனுஷன் செஞ்சுட்டு. அது யார் செஞ்சது, கத்த பாருங்க, அதெல்லாம் படிச்சுக்கிறார் இல்லையா. நிலைமை என்ன ஒரு மனுஷன் வாழ்க்கை, சபைக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன, இல்லை நான் கழுவ மாட்டேன் இல்லையோ சார். அது எப்படின்ற ஒரு கேள்வி நினைஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு எழுப்பி கொண்டிருக்கிறது சார். அப்ப சபை என்று வரும் பொழுது இங்க ஏக சிந்தை என்ன செய்யப்பட வேண்டும், இருக்க வேண்டும். இங்க எல்லாம் ஒரே சகோதரத்துவத்துக்குள்ள வர வேண்டும் சார். சகோதரத்துவத்துக்குள்ள வந்துதான் நம்ம என்ன பண்ணணும், ஆண்கள் நம்ம என்ன செய்ய வேண்டும், நான் ஆராதிக்க வேண்டும். அப்பதான் அழுக்கு நீக்கிரு, உன் கொடிய துப்புரத்தை வெளியில் உள்ள கூடமெல்லாம் இங்க என்ன செய்யப்படாது, இருக்கக்கூடாது. இங்க வந்தோடனே உடைய வாழ்க்கை மாற்றம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட ஒரு மனிதனாக நீ வெளியே போக வேண்டும். வெளியே போய் நீ என்ன செய்யணும், 4 பேருக்கு நேரம் என்ன செய்ய வேண்டும், காங்க வேண்டும். அப்ப அடுத்து சொல்ற நீ சும்மா பக்தி உள்ளவன் உன்னை சொல்லி தெரியல, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு பண்றதுல காணிக்கையில தவறாம என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் போட்டுட்டு இருக்கேன். அப்படி வெறும் தேவ பக்தி உள்ள ஜனங்கள் சொல்றதை விட பாருங்க 26 வசனத்தை வாசிங்க, 6வது வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணா இருக்கும். என்ன சொல்ற, நீங்க எல்லாம் வந்து எப்படி பண்றீங்க, நீங்க ஒரு நாவ என்ன செய்ய மாட்டீங்க, நாக்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனா தேவையில்லாம போய் என்னத்தை யார்கிட்ட பேசணும் தெரியாம கண்டபடியெல்லாம் உளறி தள்ளுறீங்க, கண்டபடியெல்லாம் உளறி தள்ளுறீங்க. சரி, உங்களோட வாயிலிருந்து போக வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க யாரை பெற்றுக்கொள்றீங்க, திருவசனத்தை பெற்றுக்கொள்றீங்க. திருவசனமாக இயேசு கிறிஸ்துவ என்ன செய்றீங்க, வாழ்க்கையில பெற்றுக்கொள்றீங்க. அந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் சொல்லி பார்த்தா, சாந்தம் உள்ளவராய் மனத்தாழ்மை உள்ளவராய் இருக்கிறேன்னு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்ப அந்த தெய்வம் எங்கேயும் போயிட்டு கலகத்தை செய்ய மாட்டார், உண்டாக்கி கூட மாட்டார். சாரே நீங்க 1:14 எடுத்து பாத்தீங்கன்னா தேவன் கலகத்துக்கு தேவனாய் இராமல் சாரே வாசி பாருங்க. 1:14 அதிகாரத்துல வசனம் தெளிவா இருக்க பாருங்க. 1 14 அதிகாரம் 14
தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். தேவன் வந்து கலகத்துக்கு தேவனா இருக்க மாட்டாரு, அவர் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து உனக்குள்ள இருக்கிறார், வாசப்படுகிறார் அப்படின்னா நீ யாருடைய வாழ்க்கையிலையும் கலவரத்தை செய்யக்கூடாது, உண்டாக்கி விடக்கூடாது. இங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இருக்கு நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம எங்க போய் இருக்கிறோமோ, யாரோட போயிட்டு இணைகிறோமோ, யாரோட கூட ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு கிடைக்குதோ, அது பேச கிடைக்கிற இடத்துல கலவரத்தை உண்டு பண்ணி விட்டு வந்துடும். தேவன் கலவரத்துக்கு தேவன் அல்ல, அவர் நான் சாந்தமும் மன தாழ்மை உள்ள தேவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் எனக்குள்ள இருப்பாருன்னா சரிதானே? அப்புறம் என்ன செய்யணும்? அங்க போய் ஒருத்தோட கதைக்கிற பொழுது, அவரோட இணைகிற பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் சமாதானத்துக்கு எதுவான காரியத்தை என்ன செய்யணும்? இந்த வாழ்க்கையில நான் கொண்டு போக வேண்டும். இது மாறாக என்ன பண்ணி போடுறோம் அப்படின்னா கலகத்தை கொண்டு பண்ணி போடுறோம். அப்ப என்ன சொல்றாரு யாக்கோபு சொல்லும் பொழுது, இவன் நாக்கட்ட நீ என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, நாக்க நீ அடக்கவே மாட்டேங்கிறீங்க, நாக்கு அடக்கவே மாட்டேறியே. சர்வத்திலே நாவானது ஒரு சிறிய அவயமா தான் இருக்கும், சின்ன ஒரு அவயமா தான் இருக்கும். ஆனா அது என்ன செஞ்சிடும்? முழு சரீரத்தையும் என்ன செஞ்சு விட்டுரும், எரிச்சு போட்டுரும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஒரு சின்ன ஓட்டுறத மொத்த கப்பலையும் என்ன செஞ்சு விட்டுருவாங்க, கவுத்து போட்டுரும். அப்படி சொல்லி யாக்கோபு புத்தகம் நீங்க பார்த்து நீங்க அதுக்கடுத்து நீங்க பார்க்கும்பொழுது நீங்க நாவை பற்றி தான் அங்கே தெளிவாக பேசுவார் இல்லையா? 3ஆம் அதிகாரத்தை நீங்க பாசி வீட்டில் போய் வாசி பாருங்க, நாவை பற்றி தான் பேசுவார் யாக்கோபு பேசும்போது. நாவை அடக்க தெரியல. ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய வாயில என்னெல்லாம் போயிட்டு உட்கார்ந்துருக்கிற இடத்துல 4 பேர் பத்திர போயிட்டு சேர்ந்துருக்கிற இடத்துல எப்படிலாம் நம்ம பேசணும் அப்படிலாம் பேச தத்தடிப்போம். நம்ம என்னென்ன சொல்லுமோ அதெல்லாம் சொல்லி தெரிஞ்சிடும். வாயில கடன் நினைஞ்சிடும் போய் சேர்ந்து. ஸ்தோத்திரம் செலுத்துற வாயில என்னெல்லாம் பண்றீங்க அப்படின்னு அங்க பார்க்கலாம், இந்த வாழ்க்கையில பார்க்கலாம். உனக்கு நாம அடக்க முடியல, சரிதானே? யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், சரி, பரிசுத்த தெய்வம்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த நாக்கு எது ஒரு கெட்ட ஒரு ருசி உள்ளது, எது வெத்தலை இருக்கோ அதை வெத்தலையை போட்டு சப்பிட்டு கிடக்கு, சரி. தீய மதுபானங்களையும் தீய போதை வசதிகளுக்கு நேராக ஓடிக்கிட்டு தெரியக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எல்லாம் இந்த நாக்கு தான் நினைச்சிட்டு இருக்கு, எல்லாத்தையுமே எதிர்பார்த்துட்டு. அதே மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசுறது, மற்றவர்களை தீக்கிறது, சரி, மற்றவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நாக்கு. அப்ப என்ன பண்றோம்? ஒரு நாட்டுக்குமே சர்ச்சுக்கு போறோம், ஏன்னா நான் பக்தி உள்ளவன், யார் நான் கிறிஸ்தவன், அதனால சர்ச்சை நினைச்சிட்டு இருக்கேன், நான் போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாட்டுக்குமே சபை போகும்போதெல்லாம் காணிக்கை செலுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு எல்லா விதமான கருத்து நான் கலந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் சொல்லி பக்தியை வெளிப்படுத்துற ஒரு நோக்கத்தோட பார்த்தீங்கன்னா அன்றைக்கு நாளில் பார்த்தீங்கன்னா சும்மா அழகான உடுப்பெல்லாம் விட்டுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். நிறைய வாழ்க்கைப்படுத்த அழகாக சர்ச்சுக்கு போறாங்க அப்படி வச்சுட்டு எல்லாம் பார்க்கணும். நம்மளதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அடுத்த மேலும் நினைஞ்ச வேலை சர்ச்சுக்கு போயிருப்போம், அப்படிலாம் பார்த்துட்டு இருப்போம். வீட்டுக்கு போனோடனே சாரி வீட்டில் யாராவது விருந்தாளிகள் வந்திருந்தாங்க, யாராவது அப்பதான் பார்க்கலாம் இந்த வாயில் என்னென்ன விஷயங்கள்லாம் வெளியே வருதுன்றதுனால என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இல்லை நீ ஒன்று நாவை அடக்கலைன்னா நீ ஒரு பக்தி உள்ளவன்னு சொல்லிக்கிறதுன்னு பாட்டிக்க. முதல்ல நாம நீ அடக்கணும். கோல் சொல்ற புத்தி, எங்க போனாலும் கோல் சொல்றது, சரி, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றது, சரி, பொய்ய துணிகரமா பேசுறது, இப்ப விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போன நீ நாக்கு அடக்க மாட்டேங்கிற. நீ நாம அடக்காம சரிதானே உன் இருதயத்துல வஞ்சித்து, உன் இருதயத்தை என்ன செய்ய, உன் இருதயத்தை நீ வஞ்சித்து அப்படின்னா உன் இருதயத்தை நீனே ஏமாத்துற. ஏன் நம்ம வார்த்தை பேசுறது நல்லா கவனிங்க. எப்பவுமே எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பேசிட்டு நீ உன்னோட மனசாட்சியே இல்லையான்னு கேள்வி கேட்பாங்க, உலக கேட்பாங்க, உங்க மனசாட்சியே இல்லையா அப்படின்னு. ஏன்னா இங்கே நான் எவ்வளவுதான் எவ்வளவு பெரிய மனுஷனுக்கு முன்னுக்கு போயிட்டு நம்ம எப்படித்தான் ஒரு பக்திமான்களை போல காட்டிக்கிட்டோ நாங்கள் ஒரு பரிசுத்தமானவர்களை போல காட்டிக்கிட்டு பேசினாலும் எங்களுடைய நம்ம எல்லாத்துக்கும் எங்களை மறைச்சிடலாம். அப்பாவுக்கு மறைச்சிடலாம், அம்மாவுக்கு மறைச்சிடலாம், ஊழியக்காரருக்கு மறைச்சிடலாம், எல்லாத்துக்கும் மறைச்சிடலாம். ஆனால் அந்த இருதயத்துக்கு மட்டும் எதையுமே என்ன செய்யலாது, எங்களுக்கு எதையுமே என்ன செய்யலாது. இருதயத்துக்கு நல்லா தெரியும் நான் பேசுறது பொய், நான் செஞ்சது தவறு, பெத்திராட்டது எல்லாம் இந்த இருதயத்துக்கு தெரியும். ஏன்னா அதான் நம்ம கேட்போம், மனசாட்சி உள்ள மனசு எதுவுமே என்ன செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயத்தை செய்ய மாட்டோம். நம்ம கதையில கதை போடலையா, எல்லாத்துக்கும் அந்த மனசாட்சி என்ன செய்யப்படுகிறது கொடுது. ஏன்னா இருதயத்துல தான் கர்த்தத்தினுடைய கட்டளைகளை எழுதி வச்சிருக்கிறார். கொலை செஞ்சா பாவம், போய் சொன்னா பாவம், இதையெல்லாம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே வேணுங்கிற மனுஷன் அவ்வளவு பேருக்கும் தெரியும். ஏன்னா அங்க எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, இருதயத்துல கட்டளைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன மனசாட்சியே இல்லாம பேசிட்டு வந்துருவாங்க. அது சொல்லுங்க, உன் இருதயத்தை நீ என்ன செய்யற, நீ உன் இருதயத்தை நீ ஏமாத்துற அப்படிங்கிறார். அப்ப அங்கே யாக்கோபு பேசும்போது ஏன் உன் இருதயத்தை ஏமாத்துற, ஏன் உன் இருதயத்தை ஏமாத்துறன்னா இருதயத்துல எழுதப்பட்டிருக்கிறது கட்டளைகள், யாருடைய கட்டளைகள், கர்த்தருடைய கற்பனைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால கடவுள் அறியாத மனுஷனுக்குள்ளேயும் கொலை செஞ்சா பாவம்னு அவனுக்கு தெரியும். நீ யார் நீங்க கேட்டு பாருங்க, நீ கொலை செஞ்சா பாவம்னு தெரியும், திருடின பாவம்னு தெரியும் அவனுக்கு. ஏன்னா அங்க சொல்லியிருக்கோங்க, எல்லாமே சொல்லியிருக்கோம்.
கொலை செய்யாத, களவு செய்யாத எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கும்? அப்பொழுதுமே எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டிருக்கிறதுனா தேவனுடைய கட்டளை. கட்டளை என்ன? தேவனுடைய வார்த்தை. வார்த்தை என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாரா? உன் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவர் இருக்கிறத அறிந்தும் நீ கேவலமான விஷயங்கள் என்ன பண்ணி தெரியல, பேசிட்டு தெரியல, ஏமாத்துற. உன் இருதயத்தை வஞ்சித்தன என்ன அர்த்தம்? நீ இயேசு கிறிஸ்துவை ஏமாத்துற. இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யற? நீ இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிற தெரியுமா தெரியாதா? உனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்காரா? அப்படின்னா இருக்காரு. அப்படின்னா நீ ஏன்டா ஏமாத்துற? ஏன் அடுத்தவனை ஏமாத்துற? ஏன் போய் பேசுற? ஏன் எதிர்காலம் பண்ற? என்ன காரணத்துக்காக உன்னுடைய வாழ்க்கை எப்படிலாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அதை தெளிவா கேட்கிறா பாருங்க. உன் இருதயத்தை நீ ஏமாத்தி சாதனை என்ன செய்யற? உன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணிக்கொண்டு தெரிகிற. அப்படின்னா உன்னுடைய தேவ பக்தி உனக்கு வீணாயிருக்கும். அவ எந்த பிரயோஜனமும் உனக்கு என்ன செய்ய போறது இல்லை, நடக்க போறது இல்லை. சரி, உனக்கு முன்னால் திக்கற்றவர்கள் இருக்காங்க, விதவைகள் இருக்கிறாங்க, அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீ விசாரிக்க மாட்டேங்கிற. நல்ல கவனிங்க. திக்கற்ற பிள்ளைகளும் வாசிங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியா இருக்கிறது. பக்தி எப்படி? உன்னோட பக்தி இருக்குதா? அடே, 4 விதவை தாய்மார்களுக்கு உதவி செய், அவங்களை விசாரி, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடு, ஒரு உடுப்பு வாங்கி கொடு. சரி, தாய்த்த பிள்ளை அம்மா அண்ணாத பிள்ளை சுத்திட்டு இருக்காங்களா, சாப்பாடு எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க, அவங்க என்ன செய்ய? நீ அவங்களுக்கான காரியங்களை பண்ணு. சரி, நீ இந்த காரியங்கள்லாம் செய்யாம உன்னுடைய பக்தி, நிறைய பேருக்கு பக்தி உள்ளவன் சொல்லிட்டு மேடையில ஏறி நின்றுக்கிட்டு 4 பேருக்கு உதவி செய்யற மாதிரி காரியங்கள் தெரியுவாங்க. சரி, நீ திக்கற்றவர்களை விசாரிச்சுப்பார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு கவனிச்சுப்பார். சரி, எப்படி? திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களுக்கு என்ன செய்யும்? உதவி செய்ய, அவங்களை விசாரி. அப்ப தேவனுடைய அந்த அன்பு ஒன்றிலிருந்து என்ன செய்யப்படும்? வெளிப்படும். தேவ அன்பு நீ அவங்களுக்கு மற்றவங்களுக்கு காண்பி. முடிஞ்ச வரைக்கும் என்ன செஞ்சு இதுகளை செய்யாம சும்மா போயிட்டு தம்பட்டு நாட்டிச்சு, அங்க அடிச்சு, இங்க அடிச்சு, நான் பெரிய கிறிஸ்தவன் அப்படி இப்படின்னு நான் அதை பண்றேன் இதை பண்றேன் சொல்லி வெளிவேசம் காட்டிட்டு தேவையில்ல வேலை இணைஞ்சிட்டு இருக்காத, பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு ஆண்டு மிக தெளிவாக இணைஞ்சிட்டு இருக்காங்க, பேசுகிறா. சரி, இதெல்லாம் இருந்தாதான் நீ தேவ பக்தி உள்ளவன். இதுகள் இருந்தாதான் நீ கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லி என்ன செய்ய? அதான் பிதாவுக்கு முன்பதாக எப்படி இருக்கும்? மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கும். மாசுனா என்னது? ஊத்த இல்லாத சுத்தமான பக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக பேசுகிறான். சரி, உங்களுக்கு தெரியும் என்னுடைய லெலனை நான் கத்திர ஆராதிக்கிறேன், கத்திரக்கு ஊழிய செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். என்ன முட்டிச்ச வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? நான் உதவிகள் ஒத்தாசைகள் என்ன முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டே இருப்பேன். ஏன்னா அதை செய்யலன்னா நான் கத்தருடைய பக்தி, கத்திர விசுவாசிக்கிறேன், கத்திர ஆராதிக்கிறேன் சொல்றது எந்த விதத்திலும் உண்மை கிடையாது. நல்ல கவனி. உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த கொரோனா காலப்பகுதி தெரியும். கொரோனா காலப்பகுதியில் சார் உண்மையாகவே நீங்க மாட்டீங்க, கத்தர் என்னை பயன்படுத்துறது எனக்கே பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. சார் இங்கே சபைக்கு தானே கிட்டத்தட்ட 20-23 குடும்பங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தேன் நான். சார் பட்டினி இல்லாமல் அவங்க என்ன செய்ய வச்சு செயல்படுத்தி கொண்டு இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இந்த நெருக்கடியான இந்த சூழ்நிலையெல்லாம் ஒருத்த கூட என்னன்னு கூட என்ன செய்யலை, நீ யாருமே என்ன செய்யலை, விசாரிக்கல, கேட்கல. இதுக்காக நான் விசாரிக்கல கேட்கலன்றதுக்காக வேண்டி நான் அதை செய்யாம விட போறதும் இல்லை. ஏன்னா கர்த்தர் என்ன செய்கிறாரு? நன்மை செய்யறதை ஒருபோது என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு இருக்கிறார். நீ நன்மை செஞ்சு கொண்டே அசுத்தமாக அசுத்தமாக இருந்துட்டே இருக்கும். அநியாயம் செஞ்சுட்டே போகணும், பிரச்சனை இல்லை. நீ நீதி செய். நல்ல கவனிங்க. அப்ப இங்க யாக்கோபு என்ன சொல்ல வர? கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறதை நீ உணராம இருக்கிறனா நீ பைத்தியக்காரன். நீ பைத்தியக்காரன். உன்னுடைய சுய புத்தியை இழந்து சுத்திட்டு இருக்கிறேன். சுய அறிவில்லாம ஓடி தெரியல. சரி, கண்டபடி நாளைக்கு எங்கே போய் என்ன செய்ய அது தின்னு போடலாம் எடுத்து குப்பைக்குள்ள போய் தேடி இழந்துட்டு இருக்க. நீ சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிற. நீ குப்பையில போய் பொறுக்கி சாப்பிடுறதுக்காக உன்னை தேவன் என்ன செய்யல? அழைக்கவில்லை. உன்னை பெரிய காலியாக ஏற்படுத்துவதற்காக உன்னை அழைத்திருக்கிறார். உன் பேரை பைத்தியக்காரன் சொல்றதுக்காக தேவன் என்ன செய்யல? அழைக்க. உன் பேரை பெருமைப்படுத்துவதற்காக உன்னை நினைக்கிறார். ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை அழைத்ததனுடைய நோக்கத்தை நீ தெரியாம சுத்திட்டு சொன்னா யோசிப்பா. வசனத்தை கேட்கிற, அதை இனியே விட்டு போய் சேர்ந்துடுற. உன் வாழ்க்கையில உன்னையுமே என்ன செய்ய மாட்டேன். கண்ணாடி பார்க்கறியா? உன் முகத்துல ஏதாவது அலங்கோலங்கள் தெரியுதா? அதை சரி செய். அதுதான் நீ கண்ணாடி பார்க்கணும். சும்மா கண்ணாடியை பார்த்துட்டு உன் பாட்டை போயிட்டே இருந்ததுன்னா அப்ப என்ன அர்த்தம்? கண்ணாடி பார்த்து விதமான ஒரு சிந்தனையற்ற தெரியுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் பண்ணா? நான் யாரு தான் பண்ணிட்டு இருப்போம். வயிற்றுக்கார கண்ணாடி பார்த்தா அவனோட முகம் அவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அவனுக்கு எந்த விதமான உணர்வு இல்லாமல் இருப்பான். நீங்க வயிற்றுக்காரனா இதுவே இல்லையே. சாரி, யோசிப்பாரு. ஆபிரகாமை அழைத்தவர் உண்டான எல்லா ஆசீர்வாதத்தினாலும் உங்களை என்ன செய்வார்? நல்லவர்.
ஆசீர்வதிப்பேன் சொல்லிக்கிறார் இல்லையா? கலாத்தியர் புத்தகம் 3:14 சாரி என்ன சொல்லிக்கிறார்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. யோசிப்பார், ஆண்டவர் ஆபிரகாமுடைய சந்ததி பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறார். அதனால புறஜாதிகள். அப்ப நாங்க எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நோக்கி போகவே? நாங்க எங்களை பார்த்து பைத்தியக்காரன் சொல்லலாமா? எத்தனை பேர் விரும்புறீங்க உங்களை பைத்தியக்காரன் சொல்லணும்? விரும்புறீங்க? கைவிட்டு காட்டுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி சொல்லணும் எங்களை பார்த்து? என்ன புதுமையான மனுஷன் அந்த மனுஷன். இன்னைக்கு கர்த்தர் என்னை பேசும்படி செய்திருக்கிறார். புதுமையான மனுஷன் தான் இவன். எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கிறான்றாங்க என்னைய பார்த்து. கர்த்தர் என்னுடைய பெயரை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். சார் இந்த பேரை விசாலமாக்கி கொண்டிருக்கிறார். எனக்கு தெரியுது. பட் அவங்களுக்கு என்ன படிச்சு கொடுத்துட்டு என்ன பேசிட்டு பார்த்தீங்கன்னா, பைத்தியக்காரன் இருக்காதீங்க. முதல்ல கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்க முகத்தை சரி செய்யுங்க. உங்களுக்கு இருக்கிற பிள்ளைகளை சரி செய்யுங்க. சார் ஏன் தெரியுமா? கண்ணாடி தான் உங்களை காட்டும். மற்றவன் காட்டுறதுல யோசிக்க போயிடாதீங்க. மற்றவன் சும்மா காட்டுவான். எப்படி காட்டுவான்? சும்மா பொய்க்கு செய்ய ஏதாவது காட்டி விட்டு போயிடுவான். நம்ம முகத்தை காட்டி விட்டு போயிடும். நம்ம என்ன அதே தான் பண்ணி விட்டு சதானே அது ஒரு அலங்கோலத்தை உண்டாக்கிக்கணும். ஏன்னா அடுத்தவனுக்கு மற்ற மனுஷர்களுக்கு ஒருத்தர் நல்லா இருக்கிறது ஒரு காலமே என்ன செய்யாது, பிடிக்காது. அவன் கட்டப்படி காட்டிட்டு போயிடுவான். நீ கண்ணாடியை பாரு. அப்போ ஒன்றை நீ பார்க்கலாம். வேதத்தை கண்ணாடியை போல கவனிச்சு பாரு. அந்த வேதம் உனக்கு படம் பிடிச்சு காட்டும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை காட்டும், உங்களுக்கு இருக்கிற பிழைகளை காட்டும், உங்களுக்கு இருக்கிற அக்கிரம செயல்களை காட்டும், உன்னை கீழ்ப்படியாமையை காட்டும். அப்படி புரிந்து கொள்ளலாம். நீ செஞ்சுட்டு இருக்கிற காரியம் என்ன. நீ நாவல் புத்தகம் படிக்காது. இது ஒரு இலக்கிய புத்தகமா வச்சுட்டு அதுக்கு ஒரு பிரமாண்டமான இடத்தை கொண்டு வந்து வச்சுட்டு அது கண்காட்சி தாளை கூட வைக்காது. சார் உன்னை சீர்படுத்தக்கூடிய, உன்னை சரிப்படுத்தக்கூடிய, உன்னுடைய வாழ்க்கையை சரியான பாதைக்கு வழிநடத்தக்கூடிய ஜீவ புத்தகம் இந்த புத்தகம். இதுக்குள்ள ஒன்ன தேடிப்பா. உனக்கு உன்னை பத்தி தெரியும். நீ ஏன் கடைக்காரன் இருக்கிற, ஏன் பிரச்சனை இருக்கிற, ஏன் சிக்கல் இருக்கிற, ஏன் வீட்டில் சமாதானம் இல்லை, ஏன் சந்தோஷம் இல்லை, இதெல்லாம் நீ யாருக்கிட்டையும் கேட்காத. வேதத்திலே தேடி கேட்டுப்பார். அப்போ உனக்கு உன்னை காண்பிக்கும். அப்ப நீ உன்னை சரி செஞ்சுக்க. நீ சரி செய்யலைன்னா நீ ஒரு பைத்தியக்காரன், நீ ஒரு பைத்தியக்காரன். வேதத்தை கேட்குறீங்களா? அதுபடி செய்ய பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் சாந்தம் உள்ளவராய், மன தாழ்மை உள்ளவராய் உங்களுக்குள்ள என்ன செய்யறார்? இருக்கிறார். அவர் அந்த விதமாக ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய உள்ளத்தை என்ன செய்யுங்க? தேவனுடைய வசனத்தின் நாட்டும் அளவுக்கு உங்களுடைய இருதயத்தை நல்ல நிலமாக கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்க. சரி, ஒப்புக் கொடுத்த கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் என்ன செய்வார்? நாட்டப்பட்டிருப்பார். சரி, கர்த்தர் நாட்டப்பட்டிருந்தா அவர் தான் கனி கொடுப்பார். அப்ப கனி எப்படி வெளியில வரணும் அப்படின்னா நம்முடைய கிரியைகள் மூலமாக என்ன செய்யப்பட வேணும்? வெளியே வர வேணும். எப்படி வர வேணும்? திக்கற்றவர்களை, விதவைகளை விசாரிக்கிறவர்களாக, அங்கீகரிக்கிறவர்களாக, அவர்களுக்காக உபத்திரவத்தில் உதவி செய்யக்கூடியவர்களாக ஒரு வாழ்க்கை அந்த விதமாக என்ன செய்யும்? மாற்றங்களை பெற ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் சத்தியத்தை சொல்றதுக்கு துடிக்கும். கத்திரை வசனத்தை கேளுங்கப்பா, வசனத்தை அவங்களோட வாழ்க்கை விடுதலை என்ன செய்வார்? கொடுப்பார். நீங்க ரசிக்க போறீங்க, ரசமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. தனியா தான் இருக்கீங்கன்னு உங்க சிந்தனை கையில் தனியா நீங்க இல்லை. உங்களோட வல்லமுள்ள தெய்வம் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல துடிக்கும். அந்த துடிப்பு யார்ட்ட வள்ளியோ, நீ எல்லாம் பைத்தியக்காரத்தில் நினைச்சிட்டு இருக்க, பைத்தியக்காரியா இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிற என்ன தப்புனா பார்க்கிற உன்னையுமே உன் வாழ்க்கை என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, சரி செஞ்சு கொள்ள மாட்டேங்கிறேன். அதான் கர்த்தர் மிக தெளிவாக யாக்கோபு புத்தகத்தின் மூலமாக எனக்கு என்ன செய்ய வெளிப்படுத்த. ஆகவே நீங்க உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கல, அது நடக்கல, இது மாற்றம் வரல, அப்படி சும்மா 10 வருஷமா தேடி போட்டுருக்கேன், ஒரு மாற்றம் வரலன்னு சொல்லி நீ சொல்லாத. சரியா? அடுத்தது ஜபத்துல போய் உட்காந்துருக்கேன், ஒரு ஆசீர்வாதத்தை காண நீ சொல்ல போவாத. எப்படின்னா ஓம் கோபம் தேவனுடைய நீதி என்ன செய்யாது, ஒரு நாள் நடப்பிக்க மாட்டார். சரி, நீ கோபப்படுறதுக்கு முன்னாடி முதல் ஓம் இருதயத்தை தேடிப்பா. உனக்குள்ள அழுக்கு இருக்கிறதா? உனக்குள்ள கொடிய துர்குணம் இருக்கிறதா? கொடிய துர்குணம் இருந்தால் நீதான் நாத்தம் அடைஞ்சு போயிட்டு இருப்ப. சரி, இதான் என்னோட உள்ளத்துல வச்சு சகோதரர்களை யோசிச்சுப்பார். உனக்கு கொடுக்கப்பட்ட சபையில கர்த்தர் இழந்தல் இருக்கிறான்றதை யோசிச்சு சிந்திச்சுப்பார். அப்போ உனக்குள்ள கர்த்தருடைய பயம் என்ன செய்யும்? வரும். சரி, ஆகவே நீ எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தை மனுஷனால் ஈடு செய்ய முடியாது, ஆனால் கர்த்தரால் அதை செய்ய முடியும். அவர் செய்வார். அவர் சொன்னதை நாம செய்யலாம். அவர் என்ன சொல்றார்? உன் அழுக்கை என்ன செஞ்சிரு, நீக்கி போட்டு உன் துர்குணத்தை உன்னோட இணைஞ்சிரு, ஒழிச்சு விட்டுன்னு சொல்றார். அதை நீ செஞ்சீன்னா சரி, உன் ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய வல்லமுள்ள தெய்வம் உனக்குள் பிரசன்னமாக இருக்கிறார். இன்றைக்கு கேட்ட செய்திக்கு என்னுடைய வாழ்க்கை நான் ஒப்புக் கொடுப்பமாக இருந்தார். சரி, இன்றைக்கு 64 தீர்மானம் எடுத்த ஆண்டவரே, நேரத்தில் நான் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அப்படிதான் செய்வேன். எங்கே போய் உட்கார்ந்தாலும் நான் யார்கிட்டையும் கலவரத்தை என்ன செஞ்சிட மாட்டேன், உன்னை கூப்பிட மாட்டேன். தேவையாத கோல் சொல்கிற வேலைக்கு நான் போக மாட்டேன். ஏன் அப்படின்னா இல்லாண்டு அதனால் நாக்கை என்ன செஞ்சாகும், நான் அடக்கியாக வேணும். நாக்கு அடக்கலைன்னா
உடைய பக்தி வீணா இருக்கும் ஆண்டவரே. அப்படி சொல்லி ஒப்புக் கொடுக்கணும் இருந்தால் கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒருவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல